ಹಗ್ಗಾಯನು 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕರ್ತನು ನಮಗೆ அதை வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ಅದನ್ನ ಇಟ್ಟು ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. என் ஆவியானவரும் ನನ್ನ ಆತ್ಮನು உங்கள் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நிலை கொண்டிருப்பார். ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು நம்மில் என்ன செய்ய வேண்டும்? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಾಗಬೇಕು? நிலை கொண்டிருக்க வேண்டும். ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தாவீது ஜெபிக்கிறார். ದಾವೀದನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, உமது பரிசுத்த ஆவியை ನಿಮ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதிரும், ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡಬೇಡ, எடுத்துக்கொள்ளாதிரும். ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಡ. நிலைவரமான ஆவி எனக்கு தாரும். ಸ್ಥಿರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡು. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் ಯಾವಾಗಲೂ ಪವಿತ್ರಾತ್ಮನು என்னோடு கூட இருக்க வேண்டும். ನನ್ನ ಜೊತೆಗಿರಬೇಕು. ஆகவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ஆவியானவர் ಆತ್ಮನು எப்போதும் நம்மோடு இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಜೊತೆ நம்ம ಇರಬೇಕು. எல்லாரும் கேட்போமா? ನಾವೆಲ್ಲರೂ ಕೇಳೋಣವೇ? பிதாவே, ತಂದೆಯೇ, இந்த வாக்குத்தத்தத்தின்படியே ಈ ವಾಗ್ದಾನದಂತೆಯೇ ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು என்னோடு நிலை கொண்டிருக்க வேண்டும். ನನ್ನೊಂದಿಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. என்னோடு நிலை கொண்டிருக்க வேண்டும். ನನ್ನೊಂದಿಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது. ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನ ದುಃಖಪಡಿಸಬಾರದು. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನದಲ್ಲಿ நாம் பார்த்தது போல ನಾವು ನೋಡಿದಂತೆ தேவ ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು சவுலை விட்டு என்ன செய்தாரா? ಸೌಲನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನಾಯ್ತು? விலகினார். ಅದು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನದಲ್ಲಿ தேவன் ದೇವರು என்றென்றைக்கும் ಎಂದೆಂದಿಗೂ நம்மோடு கூட இருக்கும்படியாக தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ಎಂದೆಂದಿಗೂ ನಮ್ಮ ಜೊತೆಗಿರೋದಕ್ಕೆ ಸಂತೈಸುತ್ತಕ್ಕಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் ಆದರೆ நம்முடைய கிரியைகளினால் ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳಿಂದ இந்த பரிசுத்த ஆவியை நாம் என்ன செய்யக்கூடாது? ಪವಿತ್ರಾತ್ಮನ ಏನು ಮಾಡಬಾರದು? துக்கப்படுத்தக்கூடாது. ದುಃಖಪಡಿಸಬಾರದು. பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருந்து துக்கப்படக்கூடாது. ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದು ದುಃಖಪಡಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ಇಬ್ಬರು ಒಮ್ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಒಂದೇ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆவியானவரோடு நமக்கு ஒரு ஒருமனம். ಪವಿತ್ರಾತ್ಮನೊಂದಿಗೆ ನಮಗೆ ಒಮ್ಮನಸ್ಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனோக்கு ಅನೋಕನು அருமையானவர்களே ಪ್ರಿಯರೇ 300 வருஷம் 300 ವರ್ಷ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದನು. அவர் அருமையானவர்களே ಪ್ರಿಯರೇ எடுத்துக்கொள்ளப்பட்டார். ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟನು. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ದೇವರೇ ಅವನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡನು. மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். ಮರಣವನ್ನ ನೋಡದೆ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟನು. அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ಅವನು ತೆಗೆಯಲ್ಪಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದವನೆಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದ್ದನು. ஏனோக் வாக் வித் காட் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಹನೋಕನು ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಿದನೆಂಬುದಾಗಿ நம்ம ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனோடு நடக்க வேண்டும். ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯಬೇಕು. 300 வருஷங்கள். 300 ವರ್ಷಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் தேவனுக்கு பிரியமாயிருந்தபடினால் தேவனே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார். ಅವನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿದ್ದರಿಂದ ಅವನನ್ನ ಮರಣವನ್ನ ತೋರಿಸದೆ ಮೇಲಕ್ಕೆ ஆகவே ತೆಗೆದುಕೊಂಡನು. அப்படி நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ನಾವು ಆದ್ರಿಂದ ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். ದೇವರನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸಬೇಕು. நாம் தேவனை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. ನಾವು ದೇವರನ್ನ ದುಃಖಪಡಿಸಬಾರದು. நான் ஏற்கனவே சொன்னது போல அருமையானவர்களே, ನಾನು ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದಂತೆ ஒரு நாள் வரப்போகிறது. ಒಂದು ದಿನ ಬರಲಿದೆ. அது மீட்கப்படும் நாள். ಅದು ವಿಮೋಚಿಸಲ್ಪಡುವ அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று ಆ ಬಿಡಿಸಲ್ಪಡತಕ್ಕಂತ ஒரு ವಿಮೋಚನಾ ದಿನದಲ್ಲಿ முத்திரையாக ಒಂದು ಮುದ್ರೆಯಾಗಿ தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? ದೇವರು ನಮಗೆ ಏನನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? பரிசுத்த ஆவியானவர். ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கடைசி எக்காலம் துணிக்கும். ಕೊನೆಯ ತುತ್ತೂರಿಯ ಶಬ್ದ ಊದುವಾಗ அப்பொழுது ಆಗ மரித்தோர் ಸತ್ತವರು அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ಅವರು ಅರಿವಿಲ್ಲದೆ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. பின்பு நாமும் ನಂತರ ನಾವು உயிரோடு இருக்கும் நாமும் ಜೀವಂತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವು நாம் எதிர்கொண்டு போக ನಾವು ಎದುರುಗೊಂಡು ಹೋಗಲು என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போமா. ನಾವು ಸದಾಕಾಲ ಆತನೊಂದಿಗೆ ಇರುತ್ತೇವೆ. மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். ಸತ್ತವರು ಮೊದಲನೇದಾಗಿ பின்பு ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. உயிரோடு இருக்கும் நாமும் ನಂತರ ಜೀವಂತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವು எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சத்தியம். ಸತ್ಯವೇದವು ಸತ್ಯವಾಗಿದೆ. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಪ್ರತಿ ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತಿದೆ. ஆனா இது சீக்கிரமாய் நடக்க வேண்டும். ಇದು ಶೀಘ್ರವಾಗಿ ನಡೆಯಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நடக்க போகிறது. ಅದು ನಡೆಯಲಿದೆ. ஆனா அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நான் பங்கடையவில்லை என்றால் ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಕ್ಕಂತ
ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. அதற்கு அடுத்து உபத்திரவ காலம், ಅದು ನಂತರ ಉಪದ್ರವ ಕಾಲ, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகை. ಅದು ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತನ ಆಳ್ವಿಕೆ. நான் அதை பற்றி பிரசங்கிக்கவில்லை, ನಾನು ಅದನ್ನ ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆவியானவரை குறித்து சொல்லுகிறேன். ನಾನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ஆனா ಹೇಳ್ತೀನಿ. அந்த ஆவியானவர் தான் முத்திரை. ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನಮಗೆ அந்த ಮುದ್ರೆ. முத்திரை இல்லை என்றால் ಆ ಮುದ್ರೆ ಇಲ್ಲದಿದ್ರೆ நாம் என்ன செய்ய முடியாது? ನಾವೇನ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ನಾವು ತೆಗೆಯಲ್ಪಡಲು அப்ப ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று ವಿಮೋಚನಾ ದಿನಕ್ಕಾಗಿ முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை ಮುದ್ರೆಯಾಗಿ ಪಡೆದುಕೊಂಡ ಪವಿತ್ರಾತ್ಮ நாம் என்ன செய்யக்கூடாது? ಏನು ಮಾಡಬಾರದು? துக்கப்படுத்தக்கூடாது. ದುಃಖಪಡಿಸಬಾರದು. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತೊಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರೇ, சவுலை ಸೌಲನನ್ನು ராஜாவாக்கினதற்காக ಅರಸನನ್ನಾಗಿ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ಕರ್ತನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ நம்ம யாரை குறித்தும் கர்த்தர் என்ன செய்யக்கூடாது? ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಕುರಿತು ಕರ್ತನ ಏನು ಮಾಡಬಾರದು? மனஸ்தாபப்படக்கூடாது. ಪಶ್ಚಾತ್ತಾಪ நான் ಪಡಬಾರದು. இவங்களை ஆசீர்வதிச்சேனே, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೇನೆ, நான் இவங்களை ஊழியக்காரங்களா மாற்றினேன், ನಾನು ಇವರನ್ನ நான் ಸೇವಕರನ್ನಾಗಿ இவங்களை ಮಾಡಿದ್ದೇನೆ, மூப்பரா மாற்றினேனே, ಹಿರಿಯನನ್ನಾಗಿ நான் ಮಾಡಿದ್ದೇನೆ, இவங்களை விசுவாசியாக்கினேனே, ವಿಶ್ವಾಸಿಯನ್ನಾಗಿ நான் ಮಾಡಿದ್ದೇನೆ, இவ்வளவு நன்மையை இவங்களுக்கு கொடுத்தேனே. ನಾನು ಇಷ್ಟೊಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು எவ்வளவு ಕೊಟ್ಟೆನು. கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தாங்க. ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ಟ என்னிடத்தில் ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ வந்த பிறகு ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದ ಮೇಲೆ அவர்களுக்கு நான் சகல நன்மையும் கொடுத்தேனே. ಅವರಿಗೆ ಸಕಲ ಒಳ್ಳೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அவர்கள் இப்படி இருக்கிறார்களே. ಅವರೆಲ್ಲರೂ ಹೀಗಿದ್ದಾರೆಯೇ? கர்த்தர் நம்மை குறித்து ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನ ಕುರಿತು மனஸ்தாபப்படக்கூடாது, ಮನ- நம்மை ಪಶ್ಚಾತ್ತಾಪ குறித்து சந்தோஷப்படணும். ನಮ್ಮನ್ನ ಕುರಿತು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. எது கர்த்தருக்கு சந்தோஷம்? ಯಾವುದು ಕರ್ತನಿಗೆ ಸಂತೋಷ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ಅದನ್ನ ಕುರಿತು ನೋಡಲಿದ್ದೇವೆ. செப்பனியாவின் புஸ்தகம் ಚೆಫನ್ಯ ಪುಸ್ತಕ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 17ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವಿದೆ, உன் தேவனாகிய கர்த்தர் ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು உன் நடுவில் இருக்கிறார், ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, அவர் வல்லமை உள்ளவர், ಶೂರನಾಗಿದ್ದಾನೆ, அவர் ரட்சிப்பார், ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವನು, அவர் உன் பேரில் ಅವರು ನಿನ್ನ சந்தோஷமாய் மகிழ்ந்து ನಿನ್ನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಿಸೇ தம்முடைய ಉಲ್ಲಾಸಿಸುವನು, அன்பின் நிமித்தம் ತನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ அமர்ந்திருப்பார். ಮುಳುಗಿ அவர் ಮೌನವಾಗಿ உன் பேரில் ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ கம்பீரமாய் களிகூறுவார். ಅವರು ಉಲ್ಲಾಸಿಸಬೇಕು, சந்தோஷமாய் மகிழ்ந்து ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ಆನಂದಗೊಂಡು அமர்ந்திருப்பார். ಅವರು ಮೌನವಾಗಿ ತಕ್ಕನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம் பேரில் அவர் சந்தோஷப்படணுமா? ನಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆತನು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அவர் சந்தோஷப்பட்டார்னா ಆತನು ಉಲ್ಲಾಸಗೊಂಡ್ರೆ நம்மிடத்தில் என்ன செய்வாரா? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. நம்ம வீட்டை பற்றி சந்தோஷப்பட்டார்னா நம்ம வீட்டில் அவர் என்ன செய்வார்? ನಮ್ಮ ಮನೆ ಕುರಿತು ಸಂತೋಷ ಪಟ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அமர்ந்திருப்பார். ಅಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಮೌನ. நம்மை பற்றி அவர் சந்தோஷப்படுத்தார்னா நம்மில் அவர் அமர்ந்திருப்பார். ನಮ್ಮನ್ನ ಕುರಿತು ಸಂತೋಷಗೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಮುಳುಗಿ இங்கே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. சந்தோஷமாய் ಸಂತೋಷವಾಗಿ மகிழ்ந்து ಆನಂದಗೊಂಡು அவர் உன் பேரில் ಹೆಸರಿನಲ್ಲಿ கம்பீரமாய் களி கூர்ந்து ಅವರು ಉಲ್ಲಾಸಿಸೇ ಉಲ್ಲಾಸಿಸಿ தம்முடைய அன்பின் நிமித்தம் ತನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ அமர்ந்திருப்பார். ಮುಳುಗಿ ಮೌನವಾಗಿರು. அவர் உன் பேரில் சந்தோஷமாய். ಅವರು ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ யார் பேர்ல சந்தோஷமாய்? ಯಾರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ? 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 12ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ உன் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ சிறுமையும் ದೀನನು எளிமையான ஜனத்தை ದರಿದ್ರ ಜನವನ್ನು மீதியாக வைப்பேன். ನಿನ್ನಲ್ಲಿ ಉಳಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் ಅವರು கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ಯೆಹೋವನ ನಾಮವನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. ಅವರ ಅನ್ಯಾಯವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. அவர்கள் வாயில் பொய் பேசுவதில்லை. ಅವರು ಸುಳ್ಳಾಡರು. என்ன செய்வதில்லை? ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ? அநியாயம் செய்வதில்லை. ಅನ್ಯಾಯವನ್ನ ಮಾಡುವುದಿಲ್ಲ. வாயில என்ன பேசுகிறதில்லை? ಬಾಯಲ್ಲಿ ಏನು ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. பொய் பேசுகிறதில்லை. ಸುಳ್ಳು ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. ಅವರ ಬಾಯಲ್ಲಿ ಮೋಸದ ನಾಲಿಗೆ ಇರದು. அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನಿರುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க வேதத்தை நல்லா கவனிங்க. ಸತ್ಯವೇದನ ಚೆನ್ನಾಗಿ உன் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ சிறுமையும் ದೀನನು எளிமையுமான
தரித்திரமான ஜனத்தை ದರಿದ್ರ ಜನವನ್ನು நான் மீதியாக வைப்பேன். ನಿನ್ನಲ್ಲಿ ಉಳಿಸುವೆನು. மீதியா வைப்பேன்னா என்ன? ಉಳಿಸುವೆನು ಅಂದ್ರೆ ಏನು? நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எதுல அவர் மீதியாக வைப்பாராம்? ಯಾವುದರಲ್ಲಿ ಆತನು ಉಳಿಸುತ್ತಾನಂತೆ? நீங்க இந்த செப்பனியாவின் புத்தகத்தை முழுமையாய் வாசித்து பாப்பீங்கன்னா ಈ ಚೆಫನ್ಯ ಪುಸ್ತಕವನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ கர்த்தருக்கு ನೋಡುವುದಾದರೆ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதலாவது வசனம் முதலாவது அதிகாரத்திலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ஆமோனின் புத்திரனாகிய ಅಮೋನನ ಮಗನು யோசியா என்னும் ಯೆಹೋಶುವ யூதா ராஜாவின் நாட்களிலே ಯೆಹೂದದ ಅರಸನಾದ ಕಾಲದಲ್ಲಿ எஸ்கியாவின் குமாரனாகிய ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಮಗನಾದ அமரியாவுக்கு ಅಮರ್ಯನ குமாரனான ಮರಿಮಗನು கெதனியா ಚೆಫನ್ಯ என்பவனுடைய மகனாகிய ಗೆದಲ್ಯನ ಮಗನಾದ ஊசின் குமாரன் ಹುಜ್ಜೇನ ಕುಮಾರನು செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ಚೆಫನ್ಯನಿಗೆ ಉಂಟಾದ ಯೆಹೋವನು ದಯಪಾಲಿಸಿದ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த செப்பனியான என்ன அர்த்தம்? ಚೆಫನ್ಯ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? தேவனின் மறைவுன்னு அர்த்தம். ದೇವರ ಒಂದು ಮರೆಯುವಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த செப்பனியாவின் புத்தகம், ಚೆಫನ್ಯ ಪುಸ್ತಕ, இந்த செப்பனியாவின் காலம் ಈ ಚೆಫನ್ಯನ ಕಾಲ யோசியா ராஜாவின் காலம். ಒಂದು ಕೋಶ ಅರಸನ ಕಾಲ. இந்த செப்பனியா யார் என்றால் ಈ ಚೆಫನ್ಯ ಯಾರಂದ್ರೆ எசேக்கியா ராஜாவின் வம்சத்தான், ಹಿಜ್ಕೀಯನ ರಾಜನ ವಂಶದವನು, ராஜ குடும்பத்தான். ಅವನು ಅರಸನ அவனுக்கு ಕುಟುಂಬದವನು. கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ಅವನಿಗೆ ಕರ್ತನ ದಯಪಾಲಿಸಿದ அந்த ವಾಕ್ಯ கர்த்தருடைய ಉಂಟಾಯಿತು. வார்த்தை என்னவென்றால், ಕರ್ತನ ವಾಕ್ಯವೇನೆಂದ್ರೆ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மூன்றாவது வசனம், ಮೂರನೇ ವಾಕ್ಯ, மனுஷரையும் ಮನುಷ್ಯರನ್ನು மிருக ஜீவன்களையும் ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳನ್ನು நான் வாரிக்கொள்ளுவேன். ನಾನು ನಾಶಪಡಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அழிப்பேன் சொல்றார். ನಾಶ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அந்த ஜனங்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம். ಆ ಜನರ ಕೇಡಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எது என்று அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಸತ್ವೇದ அந்த ಹೇಳ್ತಾರೆ. மூன்றாவது வசனத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ಮೂರನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ இடறுகிறதற்கு ஏதுவானவைகளை ವಿಘ್ನಗಳಿಗೆ ಅವು ಎಡುವುದರಲ್ಲಿ துன்மார்க்கரோட வாரிக்கொண்டு. ಅವರು ದುಷ್ಟರೊಡನೆ ಎಡವಿ. ஏன் அப்படி ஒரு கர்த்தர் அப்படி ஒரு சங்காரத்தை செய்கிறார்? ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಆ ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ? ಯಾರನ್ನು? இடறுகிறதற்கு ஏதுவானது. ಎಡುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ துன்மார்க்கரோட நான் வாரிக்கொள்வேன்னு சொல்றார். ದುಷ್ಟರೊಂದಿಗೆ ನಾಶ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சிலர் இடறுகிறதற்கு ஏதுவா இருக்கிறாங்க. ಕೆಲವರು ಎಡುವುದಕ್ಕೆ ಅವರು ಸಹಾಯವಾಗಿ அந்த நாட்கள்ல அப்படி இருந்தாங்களா? ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದರಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆறாவது வசனம், 6ನೇ ವಾಕ್ಯ. அடுத்த அருமையானவர்களே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வான சேனையை பணிகிறவர்களை, ಆ ಒಂದು ಆಕಾಶಗಳಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳ್ತಕ್ಕಂಥವರಿಗೆ அந்த நாட்கள்ல என்ன செய்தாங்களா? ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತೆ? வான சேனையை ಆಕಾಶ ಸೈನಿಗೆ பணிந்தார்களா? ಅವರ ಅಡ್ಡ ಬಿದ್ದರಂತೆ. 6வது வசனம், 6ನೇ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், ಆ ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ಹಿಂದಾಗಿ ಹೋಗುವಂತ, கர்த்தரை விட்டு என்ன செய்தாங்களா? ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಿದ್ರಂತೆ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நாம் கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது? ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಬಾರದು? பின்வாங்க கூடாது. ಹಿಂದಾಗಿ ಹೋಗಬಾರದು. கர்த்தரையும் ಕರ್ತನನ್ನು, கர்த்தருடைய காரியங்களையும் ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು விட்டு என்ன செய்யக்கூடாதா? ಏನು ಮಾಡಬಾರದು? பின்வாங்க கூடாது. ನಾವು ಹಿಂದಟ್ಟಿ ಹೋಗಬಾರದು. பின்வாங்குகிறவர்களையும் ಹಿಂದೆ ಹೋಗುವಂತವರಿಗೆ கர்த்தரை தேடாமல் ಕರ್ತನನ್ನ ಹುಡುಕದೆ அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை ಆತನನ್ನ ಕುರಿತು ವಿಚಾರ இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ಈ ಮಾರ್ಗವನ್ನ ಬಿಟ್ಟವರನ್ನ ಧ್ವಂಸಪಡಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 12வது வசனம், 12ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, ಒಳ್ಳೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, தீமை செய்வதும் இல்லை என்று ಕೇಡು ಮಾಡುವುದಿಲ್ಲ, தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಅಂದುಕೊಳ್ತಕ್ಕಂತ ಮನುಷ್ಯರನ್ನ ದಂಡಿಸುವೆನು. என்ன சொல்லுவாங்களா? ಕೆಲವರು ಏನು ಹೇಳ್ತಾರಂತೆ? இருதயத்துல சொல்லுவாங்களா? ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. கர்த்தர் என்ன செய்கிறவ? ಕರ್ತನ ಏನು ಮಾಡುವಂತವನು? ஆனா இவங்க என்ன சொன்னாங்களா? ಏನು ಹೇಳಿದ್ರು? நன்மை செய்கிறதும் இல்ல, ಮೇಲನ್ನಾಗ್ಲಿ தீமை செய்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்களா? ಕೇಡು ಮಾಡಲಾರನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தர்ட்ட விசாரிக்கிறது இல்லையா? ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುವುದಿಲ್ಲ, கர்த்தரிடத்துல தேடுகிறது இல்லையா? ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹುಡುಕುವುದಿಲ್ಲ. வான சேனையை பணிகிறார்களா? ಆಕಾಶ ಸೈನ್ಯಕ್ಕೆ ಅಡ್ಡ ஆகவே நான் அவர்களை சங்காரம் பண்ணுவேன் என்றார். ಆದ್ರಿಂದಲೇ ಅವರನ್ನ ಸಂಹರಿಸುವೆನು அந்த ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. செப்பனியாவின் காலத்திலே, ಚೆಫನ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ, யோசியா ராஜாவின் காலத்திலே, ಯೋಷಿಯ ಅರಸನ ಕಾಲದಲ್ಲಿ, 17வது வசனம், 17ನೇ ವಾಕ್ಯ. மனுஷரு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால், ಕರ್ತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ರಿಂದ,
ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அருமையானவர்களே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ 18வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 18ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, வெள்ளியையும் ಬೆಳ್ಳಿಯನ್ನು அவர்கள் பொன்னையும் ಬಂಗಾರಗಳು அவர்களை தப்புவிக்க மாட்டாது. ಕೂಡ ಅವರನ್ನ ರಕ್ಷಿಸಲಾರವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். ಅವರ ರೋಷಾಗ್ನಿಯು ದೇಶವನ್ನೆಲ್ಲಾ ನುಂಗಿ ಬಿಡುವುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வெள்ளி, ಬೆಳ್ಳಿ, பொன், ಬಂಗಾರ, பணம், ಹಣ, பொருள், ವಸ್ತುಗಳು, சொத்துக்கள் ಸ್ವತ್ತುಗಳು என்ன செய்ய முடியாது, ಏನು ಮಾಡಲಾರವು, தப்புவிக்க முடியாது. ರಕ್ಷಿಸಲಾರವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் எது தப்புவிக்கும்? ಯಾವುದು ತಪ್ಪಿಸುತ್ತದೆ? இப்படி எல்லாம் ஜனங்கள் மத்தியில ಈ ರೀತಿಯಾದ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒரு கூட்டம் ಒಂದು ಕೂಟ எப்படி இருப்பாங்களா? ಹೇಗಿರ್ತಾರಂತೆ? சிறுமை. ದೀನರಾಗಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எளிமை. ದರಿದ್ರಚನವಾಗಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பொண்ணு தப்புவிக்காது, ಆ ಬಂಗಾರ ತಪ್ಪಿಸುವುದಿಲ್ಲ, வெள்ளி தப்புவிக்காது. ಬೆಳ್ಳಿ ತಪ್ಪಿಸುವುದಿಲ್ಲ. எது தப்புவிக்கும்? ಯಾವುದು ತಪ್ಪಿಸುತ್ತದೆ? கவனிங்க. ಗಮನಿಸಿ. எது தப்புவிக்கும்? ಯಾವುದು ತಪ್ಪಿಸುತ್ತದೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு கூட்டத்தை மீதியா வைப்பாரா? ಒಂದು ಕೂಟವನ್ನ ಉಳಿಸುವೆನು. அந்த கூட்டம் என்ன கூட்டம்? ಆ ಕೂಟ ಯಾವ ಕೂಟ? தங்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். ತಮ್ಮನ್ನ ದೀನರನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕೂಟ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பொண்ணு வெள்ளியும் உள்ள கூட்டம் இல்ல, ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರದ ಕೂಟಗಳಲ್ಲ. சிறுமை, ದೀನತೆ, ஆவியில் ಆತ್ಮದಲ್ಲಿ எளிமை. ಬಡತನ. எப்படி இருப்பாங்களா? ಹೇಗಿರ್ತಾರೆ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருடைய கண்ணுல யாருக்கு இரக்கம் கிடைக்குது தெரியுமா? ಕರ್ತನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எளிமை. ಅದು ದೀನತೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இன்னைக்கு அநேகர் அதை விரும்புகிறது இல்ல. ಅನೇಕರು ಅದನ್ನು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. பகட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಗರ್ವದಿಂದ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ட்ரெஸ்ல இருந்து, ಬಟ್ಟೆಯಿಂದ, தங்கள் காரியங்களில் இருந்து, ತಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಿಂದ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எளிமையை விரும்புகிறதில்லை. ಅವರು ದೀನತೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் யார மீதியா வைப்பாரா? ಕರ್ತನು ಯಾರನ್ನು ಉಳಿಸುತ್ತಾನೆ? மீதியா வைப்பார்னா என்ன? ಉಳಿಸುವೆನೆಂಬುದಾಗಿ கர்த்தர் அழிக்காமல் வைப்பார். ಕರ್ತನು ನಾಶ ಮಾಡದೆ ಇರುವ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பெற்றோர்களே, ಹೆತ್ತವರೇ, உங்கள் பிள்ளைகளுக்கு ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ எதை கத்து கொடுங்க? ಯಾವುದನ್ನ ಕಲಿಸಿಕೊಡಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம எளிமையா இருக்கணும். ನಾವು ಬಡತನವಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ. சிம்பிளிசிட்டி. ಆ ಒಂದು ದೀನತೆಯು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிலர் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரும்போது சிம்பிளிசிட்டி தான். ಕೆಲವರು ಚರ್ಚಿಗೆ ಬರುವಾಗ ದೀನರಾಗಿ ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೀನರಾಗಿ ಬರ್ತಾರೆ. ಅವರೆಲ್ಲರೂ ದೀನರಾಗಿ ಬರ್ತಾರೆ. ஆனா ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗ ದೀನರಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்க வரும்போது எளிமையா இருக்கிறாங்க. ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಬರುವಾಗ ದೀನತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா வேற நேரங்களில் ಬೇರೆ ಸಮಯಗಳಲ್ಲಿ எளிமை அல்ல. ಅಲ್ಲಿ ಬಡತನವಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கோல்டு இல்லனாலும் உம்மா கோல்டையாவது போட்டுட்டு போயிடணும். ಬಂಗಾರ ಇಲ್ಲದಿದ್ರೂ ಮಾರದ ಒಂದು ಚಿನ್ನವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இப்படிப்பட்ட காலங்களிலே ಈ ರೀತಿಯಾದ ಕಾಲಗಳಲ್ಲಿ சங்காரம் பண்ணாமல் ಸಂಹಾರ யாரை தேவன் மீதியாக வைப்பாரா? ಯಾರನ್ನ ದೇವರು ಉಳಿಸುತ್ತಾನಂತೆ. ಅದಕ್ಕೆ என்ன அர்த்தம்? ಅದಕ್ಕೆ ಏನ್ ಅರ್ಥ? அழிக்காமல், ನಾಶ ಮಾಡದೆ அந்த கூட்டத்தை மீதியா வைப்பேன். ಆ ಕೂಟವನ್ನು ಉಳಿಸುವೆನು. அவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். ಅವರು ನನ್ನ ನಾಮದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುವರು. என்ன கூட்டம்? ಯಾವ ಕೂಟ? என் அன்பு பெற்றோர்களே, ಪ್ರೀತಿ ಎತ್ತವರೇ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நம்முடைய பிள்ளைகளை ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು நாம் எதை கற்றுக் கொடுப்போம்? ಯಾವುದನ್ನು ಕಲಿಸಿಕೊಡ್ಬೇಕು? ஏசப்பா இதை தான் விரும்புகிறாங்க. ಯೇಸಪ್ಪ ಇದನ್ನೇ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நாம் எப்படி இருப்போம்? ನಾವು ಹೇಗಿರೋಣ? எளிமையாக இருப்போம். ನಾವು ದೀನರಾಗಿರೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ நாம் எளிமையாக இருக்கும் பொழுது ನಾವು ದೀನರಾಗಿರುವಾಗ இந்த உலகம் ಈ ಲೋಕ நம்மை ஒரு வேறு விதமாய் பார்க்கலாம். ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ನೋಡಬಹುದು. ஆனா கர்த்தருடைய பார்வையில் ಕರ್ತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நாம் விலையேற பெற்றவர்கள். ನಾವು ಅಮೂಲ್ಯರಾಗಿರುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்றால் ಏನೆಂದ್ರೆ அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது, ಆತನು ಭೂಮಿಗೆ ಬರುವಾಗ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர் எப்படி தான் வந்தார்? ಆತನು ಹೇಗೆ ಬಂದನೋ? அவர் தேவனாக இருந்தும் ಆತನು ದೇವನಾಗಿದ್ದರು. தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடினை பொருளாக எண்ணாமல் ದೇವರಿಗೆ ಸರಿಸಮನಾಗಿ ಕೊಳ್ಳಾಗಿ ಎಣಿಸದೆ தம்மை தாமே வெறுமையாக்கி ತನ್ನನ್ನ ತಾನೇ ಬರಿದಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು அடிமையின் ரூபத்தை எடுத்தார். ದಾಸನ ರೂಪವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எப்படி வந்தார்? ಹೇಗೆ ಬಂದನು? அவர் எளிமையில தான் வந்தார். ಆತನು ದೀನನಾಗಿ ಬಂದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தச்சனுடைய குமாரனாகத்தான் வந்தார். ಆತನು ಒಂದು ಬಡಗೆ ஒரு மேரியின் மகனாகத்தான் வந்தார். ಬೇರೆ ಮಗನಾಗಿ ಬಂದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவர் ಉಂಟಾಗಲಿ. தலை சாய்ப்பதற்கு என்ன இல்லை, ತನ್ನ ತಲೆ ಇಡುವುದಕ್ಕೆ இடமில்லை. அருமையானவர்களே, ಸ್ಥಳ ಇರಲಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அவர் பிறந்த பொழுது ಆತನು ಹುಟ್ಟಿದಾಗ சத்திரத்தின் முன்னணியில் தான் அவரை கிடைத்து வைத்திருந்தார். ಆ ಒಂದು ಛತ್ರದ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು.
ಹೇಳಿದ್ರು. அவர் யார்? ಆತನು ಯಾರು? ஆனால் நட்சத்திரம் வந்து நின்றது. ನಕ್ಷತ್ರವು ತೋರಿಸಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சாஸ்திரிகள் தொழுது கொண்டார்கள். ಆ ಒಂದು ಶಾಸ್ತ್ರಿಗಳು வான சேனை துதித்தது. ಆಕಾಶ ಸೈನ್ಯ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மேய்ப்பர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது. ಆ ಕುರುಬರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. தேவதூதர்கள் செய்தியை கொண்டு வந்தார்கள். ದೇವದೂತರು ஓ, ಸಂದೇಶ நட்சத்திரம் கூட வந்து நின்றது. ಓ ನಕ್ಷತ್ರ ಬಂದು ಅಲ್ಲಿ ஆனா அவர் ನಿಂತುಕೊಂಡಿತು. எப்படி தான் இருந்தாரு? ಅದು ಆತನು ಹೇಗಿದ್ದನು? எப்படி இருந்தாரு? ಹೇಗಿದ್ದನು? எளிமை. ಆತನು ದೀನನಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் பாடுகிற ನಾವು அருமையானவர்களே, ಆಡುತ್ತೇವೆ ಪ್ರಿಯರೇ. எளிமையான ದೀನನಾದ எங்களையே ನಮ್ಮನ್ನು என்றும் ಎಂದು நினைப்பவரே. ನೆನೆಸುವಂತವರೇ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ದಾನಿಯೇಲನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என்றைக்கு உன்னை சிறுமைப்பட துவங்கினாயோ, ನೀನು ಯಾವಾಗ ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ, என்றைக்கு துவங்கினாயோ, ನೀನು ಯಾವಾಗ ನಿನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ அன்றைக்கே பரலோகத்திலிருந்து என்ன செய்துட்டு? ಆ ದಿನದ ಪರಲೋಕದಿಂದ ಏನಾಯ್ತು? கட்டளை வெளிப்பட்டது. ಆಜ್ಞೆ ಹೊರಟಿತು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂದೆ என்றைக்கு உங்களை சிறுமைப்படுத்துகிறீர்களோ, ಯಾವಾಗ ನಿಮ್ಮನ್ನ அன்றைக்கு ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ பரலோகத்திலிருந்து என்ன செய்யும்? ಪರಲೋಕದಿಂದ ಏನಾಗುತ್ತದೆ? இரக்கம் கிடைக்கும். ಕರುಣೆ ದೊರೆಯುತ್ತದೆ. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ಅದರಿಂದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ சிறுமை, ಆ ಒಂದು ದೀನತೆ, எளிமையான ஒரு ஜனம். ಒಂದು ದೀನಾವಸರಿದ್ದ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವವರು பாக்கியவான்கள். ಅವರು ಧನ್ಯರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோக ராஜ்யம் ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು அப்படிப்பட்டவர்களுடையது. ಅಂತವರದೇ. பரலோக ராஜ்யம் யாருடையது? ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಯಾರದು? ஆவியிலே எளிமையானவர்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ சரீரத்திலும் எளிமை, ಶರೀರದಲ್ಲಿಯೂ ಬಡತನ, ஆவியிலும் ಆತ್ಮದಲ್ಲಿ எளிமை. ಬಡವರಾಗಿರುವವರು. அதுதான் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅಂತವರದೇ. பெருமைப்படுவருடைய அல்ல. ಅದು ಹೆಮ್ಮೆ ಪಡುತ್ತವರಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தங்களை பெரிதாய் காண்பிக்கிறவர்கள் அல்ல. ತಮ್ಮನ್ನ ದೊಡ್ಡದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಂಡಂತವರಲ್ಲ. ஆவியில் ಆತ್ಮದಲ್ಲಿ எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ಬಡವರಿಗೆ ಧನ್ಯರು. பரலோக ராஜ்யம் ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು அப்படிப்பட்டவர்களுடையது. ಅದು ಅಂತವರದೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಪ್ರೀತಿ ದೇವರ ஹல்லேலூயா. ಮಕ್ಕಳೇ. ஹல்லேலೂಯಾ. 1 சாமுவேல் 2:8 நாம் வாசிப்போம் என்றால், 2:8 ಓದುವಾಗ 1 சாமுவேல் 2 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 8ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, வாசிப்பு அருமையானவர்களே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ತಟ್ಟೆ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. நாம் எளிமையானவர்களாய் இருப்போம் என்றால், ನಾವು ದೀನರಾಗಿರುವಾಗ குப்பையில் இருந்தாலும் நம்மை தூக்கி உயர்த்தி விடுவார். ನಮ್ಮನ್ನ ತಿಪ್ಪೆಯಿಂದ ಇದ್ರೆ எளிமை ದರಿದ್ರತನವು நம்ம என்ன செய்யும்? ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? உயர்த்தும். ಉನ್ನತಕ್ಕೆ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 113வது சங்கீதம் 113ನೇ 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 7ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எளிமையா இருக்கிறீர்களோ? ನೀವು ಬಡವರಾಗಿದ್ದೀರೋ? குப்பையில இருந்தாலும் என்ன செய்வார்? ತಿಪ್ಪೆಯಲ್ಲಿದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எளிமையானவர்களை ಬಡವರನ್ನು அவர் என்ன செய்கிறதில்ல? ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ? சங்காரம் பண்ணுகிறதில்லை. ಸಂಹಾರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சங்காரம் உண்டானாலும் ಸಂಹಾರ அந்த ಉಂಟಾದರೂ எளிமையானவர்களை ಆ ಒಂದು ಬಡವರನ್ನು அவர் என்ன செய்கிறாரா? ಏನು ಮಾಡ್ತಾನಂತೆ? மீதியாக வைக்கிறார். ಆತನು ಉಳಿಸುತ್ತಾನಂತೆ. அவர்கள் பேரில் ಅವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ சந்தோஷப்பட்டு ಅವರ ಸಂತೋಷ அவரிடத்தில் அவர் என்ன செய்வாரா? ಅವರಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அமர்ந்திருப்பாரா? ಅವರಿಗೆ ಮೌನವಾಗಿ சங்கீதம் 9:18 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಕೀರ್ತನೆಗಳು 9:18 ಓದುವಾಗ, சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 9வது சங்கீதம் 9ನೇ ಕೀರ್ತನೆ 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 18ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. தேவனால் ದೇವರಿಂದ எளியவன் ದಿಕ್ಕಿಲ್ಲದವರು என்றைக்கு என்ன செய்கிறது இல்ல? ಕಡೆಯವರಿಗೆ ಏನಾಗುವುದಿಲ್ಲ. தேவன் மறக்க மாட்டார். ದೇವರು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க எளிமையா இல்லாம ನೀನು ಬಡವರಾಗಿರದೆ பகட்டா இருப்பீங்கன்னா ನೀ ಗರ್ವದಿಂದಿರುವುದಾದ್ರೆ கர்த்தருடைய கண்ணுல உங்களுக்கு கிருபை கிடைக்காது. ಕರ್ತನ ಕಣ್ಣಲ್ಲಿ ஆனா எளியவன் ಆದ್ರೆ தேவனால் என்ன செய்யப்படுகிறதில்லை, ದೇವರಿಂದ ಏನು ಮಾಡಲ್ಪಡುವುದಿಲ್ಲ, மறக்கப்படுகிறதில்லை. ಮರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சங்கீதம் 69:33 நாம் வாசிப்போம் என்றால், ಕೀರ್ತನೆಗಳು 69:33 ಓದುವಾಗ, அங்கு வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, 69:33 அருமையானவர்களே, 69ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எளியவரின் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எளியவனை அவர் மறக்கிறதில்லை. ಬಡವರನ್ನ ಆತನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. எளியவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் என்ன செய்கிறார்? ಬಡವರ ಮೊರೆಗೆ ಆತನು ಏನು ಕೊಡ್ತಾನೆ? கேட்கிறார். ಲಕ್ಷ್ಯ ಕೊಡುವನು. எது வேணும்? ಏನು ಬೇಕು? பெருமையா? ಹೆಮ್ಮೆಯಾ? பகட்டா? ಗರ್ವವಾ? எளிமையா?
ಈ ಬಡತನವ. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் ಉಂಟಾಗಲಿ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ என் ಮಕ್ಕಳೇ, அன்பு பெற்றோர்களே, ಪ್ರೀತಿ ಎತ್ತವರೇ, வருகிற நாட்களில் ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ உங்கள் பிள்ளைகள் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು கர்த்தரால் மறக்கப்படாமல் ಕರ್ತನಿಂದ ಮರೆಯಲ್ಪಡದೆ கர்த்தரால் கிருபை பெற்றவர்களாய் ಕರ್ತನಿಂದ ಕೃಪೆ அந்த ಹೊಂದಿದವರಾಗಿ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ பிள்ளைகளை எப்படி வளருங்க? ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಬೆಳೆಸ್ರಿ? எளிமையாய். ಬಡತನವಾಗಿ நம்ம இப்படித்தான் இருக்கணும். ನಾವು ಹೀಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கல்லூரிக்கு போகிறார்கள், ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ஸ்கூலுக்கு போகிறார்கள், ಶಾಲೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, உலக மக்களை பார்க்கிறார்கள். ಲೋಕದ ಮಕ್ಕಳನ್ನ பார்த்து ನೋಡ್ತಾರೆ, ನೋಡಿ தாங்களும் அவர்களை போல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ನಾವು ಅವರಂತೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ அப்ப ನೆನೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. பெற்றோர்கள் ಆದ್ರೆ ಎತ್ತವರು நாம தான் அந்த வசனத்தை வைத்து ನಾವೇ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ನಾವು ಅವರಿಗೆ நாம ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. கர்த்தருடைய பிள்ளைகள், ನಾವು ಕರ್ತನ நாம ಮಕ್ಕಳು, எப்படித்தான் இருக்கணும்? ನಾವೆಲ್ಲರೂ ಹೇಗಿರಬೇಕು? எளிமையாக இருக்கணும். ನಾವೆಲ್ಲರೂ ಬಡವರಾಗಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ 28வது அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 19ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ கொண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போ, அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பது சஞ்சலத்தை உண்டாக்கும். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது. ஏசாயா ಯೆಶಾಯ 29 29 19 19 சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. கர்த்தருக்குள் நீங்க மகிழணுமா? ಕರ್ತನಲ್ಲಿ ಆನಂದಿಸಬೇಕಾ? யாரு? ಯಾರು? சிறுமையானவர்கள். ದೀನರು. நிறைய இடத்துல தாவீது சொல்லுகிறார், ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, நான் சிறுமையும் ನಾನು ದೀನನು, நான் எளிமையுமானவன். ನಾನು ದರಿದ್ರನೂ ಆಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இங்க ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, சிறுமையானவர்கள் ದೀನರು கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, ಯೆಹೋವನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ, மனுஷரில் எளிமையானவர்கள் ಆ ಒಂದು ಬಡತನ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் ಇಸ್ರಾಯೇಲರ ಪರಿಶುದ್ಧನಲ್ಲಿ என்ன செய்வார்களா? ಏನು ಮಾಡ್ತಾರೆ? யார் களி கூறுவார்கள்? ಯಾರು ಆನಂದಿಸುತ್ತಾರೆ? யார் மகிழ்வார்கள்? ಯಾರು ಉಲ್ಲಾಸಿಸುತ್ತಾರೆ? சிறுமையானவர்கள். ಆ ಒಂದು ದೀನರು. ஆமென். ಆಮೆನ್. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தில் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஹல்லேலூயா. எளிமையானவர்களை ದೀನರನ್ನು கர்த்தர் நினைப்பாரா? ಕರ್ತನು ನೆನೆಸುತ್ತಾನಂತೆ. ஜி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. எளிமையானவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? ಕರ್ತನು ದೀನರನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எளிமையானவர்கள் ಆ ದೀನರನ್ನು கர்த்தருக்குள் களி கூறுவார்கள். ಕರ್ತನ ಆನಂದಿಸುವರು. அவர்கள் தேவனால் ದೇವರಿಂದ மறக்கப்படுவதில்லை. ಮರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. பகட்டா இருக்கிறவங்க இருக்கட்டும். ಗರ್ಭದಿಂದ வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಪ್ರೀತಿ ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು உன்னில் நிலை கொண்டிருக்கணும்னா ಆತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. நாம வாஞ்சிப்போம். ನಾವು ಬಯಸೋಣ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ கடந்த நாட்களிலே ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ உலகத்திற்காக, ಲೋಕಕ್ಕಾಗಿ, உலக மக்களுக்காக ಲೋಕದ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ பகட்டாய் ಗರ್ವವಾಗಿ, பெருமையாய் ಹೆಮ್ಮೆಯಿಂದ நடந்தோமா? ನಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವಾ? கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣ, நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்பா, ನಾನು நீங்க என்னில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ಸ್ಥಿರಗೊಂಡಿರಬೇಕು. எனக்கு அந்த எளிமையை தாரும், ನಾನು ದೀನತೆಯನ್ನು எனக்கு அந்த சிறுமையை தாரும். ನನಗೆ மீண்டுமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? ನಾವೆಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟಿ ಆಡೋಣವೇ? ஹல்லேலூயா ಹalleluya, ஹல்லேலூயா. ಹalleluya. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, சொல்லுவோம் அல்லே வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, ஆமென், தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து
மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி ஆமென் சந்தோஷமாய் தினம் உமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே ஆமென் உள்ளத்தின் ஆறுதலே. இயேசையா வாழ்க ஆமென் உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற ஐயா வாழ்க வாழ்க ஆமென். glory உம்மை மகிமைப்படுத்துகிறோம். praise the Lord. உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை ஆமென். தெய்வத்துக்கு மகிமை ஆமென். தேவனுக்கு மகிமை glory. தெய்வத்துக்கு மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உம்முடைய நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, செப்பனியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல ಚೆಫನ್ಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತೆ நான் ನಾನು ஜனத்தை மீதியாக வைப்பேன். ನಾನು ಈ ಜನರನ್ನ ಉಳಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் யார்? ಅವರೆಲ್ಲರೂ ಯಾರು? சிறுமையும் ಅವರು ದೀನರು விசேஷமாய். ವಿಶೇಷವಾಗಿ என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯವ್ವನ ಸಹೋದರ நான் இப்ப ಸಹೋದರಿ, கார்ல வரும் பொழுது ಕಾರ್ನಲ್ಲಿ ಬರುವಾಗ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ரொம்ப வேதனையாவும் இருந்துச்சு, ಬಹಳ ವೇದನೆಯಾಗಿ ಬಂತು. சிரிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ಅದು ನಗಾಡುವ ರೀತಿ ಇತ್ತು. நான் கார்ல வந்துட்டு இருக்கிறேன், ಕಾರ್ನಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. இந்த பக்கம் ஆட்டோல ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆಟೋದಲ್ಲಿ காலு மாத்திரம் தெரிஞ்சு, ಕಾಲು ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பார்த்தா ನೋಡಿದ್ರೆ இதுல இவ்வளோ பெரிய கிழிசல், ಆ ಒಂದು ಮೊಣಕಾಲಿನ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಒಂದು ತೂತಿನ ರೀತಿಯಲ್ಲಿ 2 பேண்டும் முழுவதும் கிழிஞ்சிருக்கு. 2 ಪ್ಯಾಂಟ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹರಿದಿದೆ. அதுக்கடுத்து இங்க பெருசா கிழிஞ்சிருக்கு. ಅದಕ್ಕೆ ನಂತರ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿ ಹರಿದಿದೆ. அது ஃபேஷனா? ಅದು ಫ್ಯಾಷನ್ ಅಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
காலம் எவ்வளவு கொடியது பாத்தீங்களா? ಕಾಲ ಎಷ್ಟು ಕಠಿಣವಾಗಿದೆ ನೋಡಿದ್ರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗ್ಲಿ. என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளை, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நல்ல கவனிங்க பெற்றோர்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಎತ್ತ ಬನ್ನಿ. நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அந்த ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? ಆಶೀರ್ವಾದ ಯಾವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? பகட்டாவும் பெருமையாகவும் வாழ்வதற்காக அல்ல. ಗರ್ವದಿಂದಲೂ ಅಹಂಕಾರದಿಂದಲೂ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ஏதோ ಅಲ್ಲ. பணம் வந்திருக்குது, ಏನೋ ಹಣ ಬಂದಿದೆ, செல்வம் வந்திருக்குது, ಸಂಪತ್ತು ಬಂದಿದೆ, அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் என்று உங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அல்ல. ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದುಕೋಣ, ಈ உங்கள் ರೀತಿಯಾಗಿ ಬದುಕೋಣ. பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பது கூட ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡೋದ್ರು ಸಹ நீங்க நம்ம சிறுமையா இருக்கணும், ನಾವು ದೀನರಾಗಿದ್ದೇವೆ, தாழ்மையா இருக்கணும். ನಾವು ತಾಳ್ಮೆಯಿದ್ದೇವೆ. மற்றவரிடத்தில் பேசுகிறது கூட ಬೇರೆಯವರ ಬಳಿ ಮಾತನಾಡುವಾಗ தாழ்மையா பேசணும். ನೀನು ದೀನತೆಯಿಂದ ಮಾತಾಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் ನೀವು ಕಲಿಸಿಕೊಡೋದಾದ್ರೆ சங்காரத்தின் காலத்திலும் கூட ಸಂಹಾರದ ಕಾಲದಲ್ಲೂ கர்த்தர் நம்மை காப்பார். ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನ ಕಾಯುತ್ತಾನೆ. அந்த ஜனத்தை அவர் மீதியாக வைப்பார். ಜನರನ್ನ ನಾನು ಉಳಿಸುವೆನೆಂಬುದಾಗಿ அவர்கள் பேரில் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். ಆತನ ನಾಮದಲ್ಲಿ ಅವರು ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ நாம் சிறுமையா இருக்கும் பொழுது, ನಾವು ದಿನರಾಗಿ எளிமையா இருக்கும் பொழுது, ಬಡತನರಾಗಿರುವಾಗ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சமுதாயத்தின் மத்தியிலே, ಆ ಸಮುದಾಯದ வேலை செய்கிற இடத்திலே ಕೆಲಸದ ಮಧ್ಯದಲ್ಲಿ நம்மை ஒருவேளை, ನಮ್ಮನ್ನ ಒಂದು ವೇಳೆ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு விதமாய் நம்மை பார்க்கலாம். ಒಂದು ವಿಧವಾಗಿ ನೋಡಬಹುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என்ன இப்படி இருக்கிறாங்க? ಏನಿವರು ಹೀಗಿದ್ದಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவதூறாய் பேசலாம், ನಮ್ಮನ್ನ தூஷிக்கலாம், ದೂಷಣೆ ಮಾಡಬಹುದು. நாட்கள் வரும். ದಿನಗಳು ಬರ್ತವೆ. இந்த எளிமையின் நிமித்தம், ಈ ದೀನತೆ இந்த ನಿಮಿತ್ತ, சிறுமையின் நிமித்தம் ಬಡತನ ನಿಮಿತ್ತ கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನ ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே இடத்தில் ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನ ಉನ್ನತಕ್ಕೆ கர்த்தர் உங்களை ಕರ್ತನ ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನ வேதம் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அப்படி சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, சிறுமையும் ದೀನರು எளிமையான ஜனத்தை ದರಿದ್ರರಾದ நான் ಜನವನ್ನು மீதியாக வைப்பேன். ನಾನು ಉಳಿಸುವೆನು. நான் அவர்கள் பேரில் சந்தோஷப்பட்டு ನಾನು ಅವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ நான் ಸಂತೋಷ, களிகூರುவேன். ನಾನು ಉಲ್ಲಾಸಿಸುವೆನು. நான் அவர்கள் மத்தியில் என்ன செய்வேன்? ನಾನು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ? அமர்ந்திருப்பேன். ಮುಳುಗಿ ಮೌನವಾಗಿರ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் ಕರ್ತನು உங்கள் பேரில் ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ சந்தோஷப்படணும்னு சொன்னா ಸಂತೋಷ நம்ம ಪಡಬೇಕಾದ್ರೆ யாரா இருக்கணும்? ನಾವು ಯಾರಾಗಿರಬೇಕು? எத்தனை பேர் விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನರು உடைய வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ನಮ್ಮ ಬಲಗೈನ ಮೇಲಕ್ಕೆ ತಿಳಿರಿ. ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, அந்த சிறுமையையும் ಈ ಒಂದು ದೀನತೆಯನ್ನು, எளிமையையும் ಬಡತನವನ್ನು எனக்கு தாங்கப்பா. ನನಗೆ ಕೊಡಿರಿಯಪ್ಪ. அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ಆ ಹೃದಯ ನನಗೆ அந்த ಕೊಡಿರಿ. சிந்தை எனக்கு தாங்கப்பா. ಆ ಯೋಚನೆ ನನಗೆ ಕೊಡಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನಂತರ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ 62வது அதிகாரம் 62ನೇ 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 5ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, ஏசாயா ಯೆಶಾಯ 62வது அதிகாரம் 62ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 5ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுகிறது போல மக்கள் உன்னை விவாகம் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மணவாளன் மகிழ்ச்சியாய் இருப்பது போல, மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். உன் தேவன் உன் பேரில் மகிழ்ச்சியாக இருப்பார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் தேவன் ನಿನ್ನ ದೇವರು உன் மேல் எப்படி இருப்பார்? ನಿನ್ನಲ್ಲಿ ಹೇಗಿರ್ತಾರೆ? மகிழ்ச்சியா இருப்பார். ಆನಂದದಿಂದಿರುತ್ತಾರೆ. உன் மேல சந்தோஷமா ನಿನ್ನ இருப்பார். ಹೆಸರಿನಿಂದ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾರೆ. எப்பொழுது அருமையானவர்களே, ಯಾವಾಗ யாருக்கு இதை சொல்லப்பட்டிருக்கிறது? ಯಾರಿಗೆ ಇದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை அவர்கள் ಅವರು ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ 61:9 61 அவர்கள் சந்ததியானது ಅವರ ಸಂತತಿ ஜாதிகளின் நடுவிலும் ಜನಾಂಗಗಳ அவர்கள் ಮಧ್ಯದಲ್ಲಿ, சந்தானமானது ಅವರ ಸಂತಾನವು ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். ಜನಾಂಗಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಖ್ಯಾತವಾಗುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உன் பேரில் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்றால், ಕರ್ತನು ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆನಂದದಿಂದ ಇರುವುದಾದ್ರೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உங்கள் சந்ததி ನಿಮ್ಮ ಸಂತತಿ ஜாதிகள் நடுவிலும், ಜನಾಂಗಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ, உங்கள் சந்தானமானது ನಿನ್ನ ಸಂತಾನವು ஜனங்களின் நடுவிலும் ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அறியப்பட்டிருக்கும். ಪ್ರಖ್ಯಾತವಾಗುವುದು. உங்கள் சந்ததியை, ನಿಮ್ಮ ಸಂತತಿಯು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உங்கள் சந்ததியை, ನಿಮ್ಮ ಸಂತತಿಯು, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்கள் சந்தானத்தை பார்க்கிறவர்கள் ನಿಮ್ಮ ಸಂತಾನವನ್ನ ನೋಡುವಂತ அவர்கள் அறியப்பட்டிருப்பார்கள். ಅವರು ஓ, ಹೆಸರುಗಳು, இவர்கள் இன்னாருடைய பிள்ளைகள், ಓ ಇವರು ಇಂಥವರ இவர்கள் ಮಕ್ಕಳು, இன்னாருடைய குடும்பம். ಓ ಇಂಥವರ ಕುಟುಂಬದವರು. ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಯಾಕೆ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர்களை பார்க்கிற யாவரும் ಅವರನ್ನ ನೋಡ್ತಕ್ಕಂತೆ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ಅವರು ಕರ್ತನಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ವಂಶದವರೆಂಬುದಾಗಿ என் அன்பு ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பெற்றோர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಎತ್ತವರೇ, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும். ಈ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬೇಕು. உங்கள் சந்ததியை, ನಿಮ್ಮ ಸಂತತಿಯು, உங்கள் சந்தானத்தை ನಿಮ್ಮ பார்க்கிறவர்கள், ಸಂತಾನವನ್ನ ஓ ನೋಡುವಂತವರು, இவர்கள் ಓ ಇವರು கர்த்தரால். ಕರ್ತನಿಂದ. பெற்றோர்களே, ಎತ್ತವರೇ, நான் இவ்வளவு காலம் பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நில்லுங்கன்னு சொல்லுவேன்.
ನಾನು ಇಷ್ಟು ಕಾಲ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಎಬ್ಬರಿಸ್ತಾ ಇದ್ದೆ. இப்ப பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறேன். ಈಗ ಹೆತ್ತವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ. எத்தனை பெற்றோர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ಎಷ್ಟು ಹೆತ್ತವರಿಗೆ ಈ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು? உங்கள் சந்ததியை, ನಿಮ್ಮ ಸಂತತಿಯು, உங்கள் சந்தானத்தை பார்க்கிறவங்க. ನಿಮ್ಮ ಸಂತಾನವನ್ನ ನೋಡುವಂತವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು, உங்கள் பேர பிள்ளைகளை ನಿಮ್ಮ ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನು பார்க்கிறவர்கள் சொல்லுவாங்க, ನೋಡುವವರು ಹೇಳ್ತಾರೆ, இவர்கள் கர்த்தரால் ಇವರು ಕರ್ತನಿಂದ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ಆಶೀರ್ವದಿಸಿದ ವಂಶವು. எப்போ தெரியுமா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? நீங்கள் கர்த்தருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಆನಂದದಿಂದ ಇರುವಾಗ. எது அவரை சந்தோஷப்படுத்துகிறது? ಯಾವುದು ಆತನಿಗೆ யாருடைய சந்ததி இப்படி ஆசீர்வாதமா இருப்பார்கள்? ಯಾರ ಸಂತಾನವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವಾದ? அதே 61வது அதிகாரத்துல ಅದೇ 61ನೇ 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 6ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, நீங்களோ ನೀವು கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், ಯೆಹೋವನ ಯಾಜಕರೆಂದು ಬಿರುದು உங்களை நம்முடைய தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ದೇವರ ಸೇವಕರೆಂದು ಕರೆಯುವರು. உங்களுடைய பிள்ளைகள், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು. யாருடைய பிள்ளைகள்? ಯಾರ ಮಕ್ಕಳು? கர்த்தருக்கு ಕರ್ತನಿಗೆ பணிவிடை செய்கிறவர்கள். ಕೆಲಸ ಮಾಡುವಂತವರು. நீங்கள் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் எனப்படுவார்கள். ನೀವು ದೇವರ ಸೇವಕರೆಂಬುದಾಗಿ. நிறைய பேர் கர்த்தருக்கு பணிவிடை செய்வதின் மேன்மை தெரியவில்லை. ಇದನ್ನ ಅನೇಕರು ದೇವರ ಸೇವೆ ಮಾಡ್ತಕ್ಕಂತದ ಒಂದು ಮೇಲು தேவனுடைய வீட்டிலே, ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ, தேவனுடைய ஊழியத்திலே, ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ಯೋಹಾನ ಸ್ನಾನಿಕನನ್ನ ಕುರಿತು, ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களில் ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன். ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು. ஆனா அந்த யோவான் ஸ்நானகனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನ ಕುರಿತಾಗಿ அப்போஸ்தலர் 13:25 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಅಪೊಸ್ತಲರು 13:25 ಓದುವಾಗ அங்கு வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 25ನೇ வாಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. வாசிப்பார்மையானவர்களே, யோவான், தன் பணிவிடை ஓட்டத்தை யோவானுடைய ஓட்டம் என்ன ஓட்டம்? ಯೋಹಾನನ ಒಂದು ಓಟವು ಹೇಗಾಗಿತ್ತು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பணிவிடையின் ஓட்டம். ತನ್ನ ಸೇವೆಯ ಓಟ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ தேவனுடைய வீட்டிலே, ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ, தேவனுடைய ஊழியத்திலே ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறதா? ಇವರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯ ಸಿಕ್ಕಿದೆಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பணிவிடை செய்கிறீர்களோ? ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರೋ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு மணவாளன் ಒಬ್ಬ ವರನು தன் மணவாட்டியின் மீது ತನ್ನ ವಧುವಿಗೆ மகிழ்ச்சியா இருக்கிறது போல ಹರ್ಷದಿಂದ ಇರುವ கர்த்தர் ಹಾಗೆ உங்கள் பேர்ல எப்படி இருப்பார்? ಕರ್ತನ ಹೆಸರಿನ ನೆಲೆಗಿರ್ತಾನೆ. யோசுவா யாரு? ಯೋಶುವ ಯಾರು? மோசேயின் ಮೋಶೆ பணிவிடைக்காரன். ಅವನು ಕೆಲಸಗಾರನಾಗಿದ್ದನು. எலியா, ಎಲಿಯಾ, எலிசா, ಎಲಿಷಾ, எலிசாவை ಎಲಿಷನ கர்த்தர் இரட்டிப்பான வரங்களினால் நிறைத்தார். ಕರ್ತನು ಇಮ್ಮಡಿಯಷ್ಟು ವರಗಳನ್ನು. இந்த எலிசா யார் அருமையானவர்கள்? ಎಲಿಷನ ಯಾರು ಪ್ರಿಯರೇ? எலியாவின் பணிவிடைக்காரன். ಎಲಿಯನ இந்த ಕೆಲಸಗಾರನಾಗಿ. எலிசாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಎಲಿಷನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, எலியாவின் கைகளுக்கு ಎಲಿಯನ ಕೈಗಳಿಗೆ தண்ணீர் வார்த்த ನೀರನ್ನು, எலிசா. ನೀರನ್ನ ஆமென். ಎಲಿಷಾ. ಆಮೆನ್. யோசுவா யார்? ಯೋಶುವ ಯಾರು? மோசேயின் பணிவிடைக்காரன். ಮೋಶೆ ಕೆಲಸಗಾರ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ಎತ್ತವರೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை ಯಾಜಕರ ಗುಡಾರದ ಕೆಲಸವು மகா ಅದು மகா ಅದು ಬಹಳವಾಗಿ மகா ಮಹಾ பரிசுத்தமானது. ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருக்கென்று ஊழியம் செய்கிறவர், ಆತನಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತ, அவருக்கு பணிவிடை செய்கிறவர், ಆತನಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವರು, அவருடைய வீட்டிலே பிரயாசப்படுகிறவர்கள், ಆತನ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಸ ಪಡುವಂತವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, 1 கொரிந்தியர் 1ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 15வது அதிகாரம் அருமையானவர்களே, 15ನೇ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಿಯರೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 51வது வசனம், 51ನೇ இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், ಇಗೋ ಗುಪ್ತವಾಗಿದ್ದ ಸಂಗತಿ, நாம் எல்லாரும் நித்திரை அடைகிறதில்லை, ನಾವೆಲ್ಲರೂ ನಿದ್ರೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் பொழுது, ಆದರೆ ಕಡೆ ತುತ್ತೂರಿ ஒரு நிமிஷத்தில், ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ, ஒரு இமைப்பொழுதில் ಒಂದೇ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ மர்வமாக்கப்படுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಮಾರ್ಪಡುವೆವು. நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும், ನೀವೆಲ್ಲರೂ ಎಷ್ಟು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ರು, பீரோவுல 100 கோடி வச்சிருந்தாலும், ಬೀರುವಿನಲ್ಲಿ 100 ಕೋಟಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ರು, 10 பட்டு புடவை வச்சிருந்தார், 10 ರೇಷ್ಮೆ ಸೀರೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ರು, 10 கிலோ காதுல கழுத்துல போடுற தங்கம் வச்சுக்கிட்டு இருந்தார், 10 ಕೆಜಿ ಚಿನ್ನವನ್ನ ಕತ್ತು ಕಾಲಿನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು, எவ்வளவு நிலங்களையும் சொத்துக்களையும் வச்சுக்கிட்டு இருந்தார், ಎಷ್ಟು ನೆಲವನ್ನ ಸ್ವತ್ತನ ಸಂಪತ್ತನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ರು, ஒரு நிமிஷத்தில் ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ என்ன செய்யப்படுவோம்? ಏನು ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ? எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம். ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. ஆகவே கடைசி வசனம் ಅದೇ ಕಡೆಯ ವಾಕ್ಯ 58, 58. ஆகையால் ಆದುದರಿಂದ எனக்கு பிரியமானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರರೇ, கர்த்தருக்குள் நீங்கள் படும் பிரயாசம் ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಪಡ್ತಕ್ಕಂತ விருதாவா இராதென்று அறிந்து, ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. சூரியனுக்கு கீழே, ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ, ஹலில் பூமியிலே, ಭೂಮಿಯಲ್ಲಿ மனுஷன் படும் பிரயாசங்கள் எல்லாம் விருதா.
ಮನುಷ್ಯನು ಪಡುವ ಪ್ರಯಾಸವೆಲ್ಲ ವ್ಯರ್ಥ. ஆனால் ಆದ್ರೆ கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ಕರ್ತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಪಡುವ ಪ್ರಯಾಸವ என்ன ஆகாது, ಏನಾಗುವುದಿಲ್ಲ, விருதாவாக இராதென்று அறிந்து ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲವೆಂದು ತಿಳಿದು நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அறிந்து ತಿಳಿದು நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். ನೀವು ಸ್ಥಿರ ಚಿತ್ತರಾಗಿಯೂ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ಯಾಕೆಂದ್ರೆ நம்முடைய உறுதியை கெடுப்பதற்கு சிலர் என்ன செய்கிறாங்க? ನಮ್ಮ ಸ್ಥಿರ ಚಿತ್ತವನ್ನ ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ ಕೆಲವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உறுதிப்பட்டவர்களாயும் ಸ್ಥಿರ ಚಿತ್ತರಾಗಿಯೂ அசையாதவர்களாயும். ನಿಶ್ಚಲರಾಗಿಯೂ. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலரை என்ன செய்றவங்க இருக்காங்க? ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? கொஞ்சம் அசைக்கிறவங்க இருக்காங்க. ಕೆಲವರು ನಿಶ್ಚಲರಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. என்ன சர்ச்சுக்காக நீ இப்படி பாடுபடுறியா? ನೀನು ಚರ್ಚ್ಗಾಗಿ ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತೀಯ? நாங்களாம் பட்டவங்க தான். ನಾವೆಲ್ಲ ಆ ರೀತಿಯಾಗಿ ಪಟ್ಟವರೇ. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? ಏನು ಹೀಗೆ என்ன ಮಾಡ್ತೀಯ? அப்படி பண்ற? ಯಾಕೆ ಹಾಗೆ என்ன இப்படி ಮಾಡ್ತೀಯ? நீ கொடுக்கற? ಯಾಕೆ ಹೀಗೆ ಕೊಡ್ತೀಯ? ஏன் இப்படி பண்ற? ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾಡ್ತೀಯ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நாங்களாம் இவங்க ஒண்ணும் கொடுத்திருக்காது. ಇವನು ಏನು ಕೊಟ್ಟಿರುವುದಿಲ್ಲ. ஆனா என்ன செய்யுது? ಅದ್ರೇನು ಮಾಡೋದು? அசைக்குது சிலர. ಅವರನ್ನ ಕದಲಿಸುವುದು. ஆனா நீங்கள் ಆದ್ರೆ ನೀವು அசையாதவர்களாயும் ನಿಶ್ಚಲರಾಗಿಯೂ கர்த்தருடைய கிரியைகளிலே ಕರ್ತನ நீங்க ಕೆಲಸಗಳಲ್ಲಿ என்ன செய்யணும்? ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? பெருகணும். ನೀವು ಅತ್ಯಾಸಕ್ತಿಯಿಂದ ஏன்னா இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது. ಈ ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿ. கர்த்தருடைய காரியத்துல என்ன செய்யணும்? ಕರ್ತನ ಕಾರ್ಯವನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು? குண்டி போக கூடாது. ನಾವು ಕುಂದಿ ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. யார் என்ன சொல்லட்டும்? ಯಾರು ಏನು ಹೇಳಲಿ? யார் தூஷிக்கட்டும்? ಯಾರು ದೂಷಣೆ யார் ಮಾಡಲಿ? அவமானப்படுத்தட்டும்? ಯಾರು ಅವಮಾನ ಮಾಡಲಿ? பொய்யாய் சொல்லட்டும்? ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳಲಿ? குறை கூறட்டும்? ನಮ್ಮನ್ನ ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳಲಿ? கர்த்தருடைய கிரியையில என்ன செய்யணும்? ಕರ್ತನ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಏನು நீ ಮಾಡಲಿ? அப்படி பெருகுவாய் என்றால், ನೀನು ಅತ್ಯಾಸಕ್ತಿ அப்படி ಇರುವುದಾದ್ರೆ, பணிவிடை செய்வாய் என்றால், ಕೆಲಸ ಮಾಡುವುದಾದ್ರೆ, ஒரு மணவாளன் ಒಬ್ಬ ವಧು மணவாட்டியின் மீது ವರನ- சந்தோஷமா இருக்கிறது போல ಅವರನ್ನ ವಧುವಿನ கர்த்தர் உன் ಸಂತೋಷವಾಗಿರುವಂತೆ பேரில் மகிழ்ச்சியா இருப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಹೆಸರಿನ சந்தோஷமா இருப்பார். ಸಂತೋಷವಾಗಿ உன் ஜனங்கள், ನಿನ್ನ ಜನರು, உன் பிள்ளைகள், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, உன் சந்ததி, ನಿಮ್ಮ ಸಂತತಿ, உன் சந்தானம் ನಿಮ್ಮ ಸಂತಾನ ஜாதிகள் மத்தியில் அறியப்பட்டிருக்கும். ಜನಾಂಗಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவர்களை ಪ್ರಖ್ಯಾತವಾಗಿ- பார்க்கிற யாவரும் ಅವರನ್ನ ನೋಡ್ತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು கர்த்தரால் ಕರ್ತನಿಂದ ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರು. இந்த ஆசீர்வாதம் வேணுமா? ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ? ஆவியானவர் உங்களில் நிலை கொண்டிருக்கணுமா? ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ஆவியானவர் அமர்ந்திருக்கணுமா? ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮುಣಿಗೆ ಮೌನವಾಗಿರ್ಬೇಕಾ? கர்த்தர் என்ன செய்யுங்க? ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡ್ರಿ? நேரம் கடந்து விட்டபடினால் முடிக்கிறேன். ಸಮಯ ದಾಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நான் கிளை சபைகளுக்கு போயிட்டு வரும்பொழுது ಶಾಖೆ ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಬರುವಾಗ கம்யூனியன் முடித்து விட்டு ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯನ್ನು ಮುಗಿಸಿ எவ்வளவு சீக்கிரமா வரணும்னு நினைத்தாலும் ಎಷ್ಟು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರು. டிராபிக் சில சூழ்நிலைகள் ಕೆಲವು ಟ್ರಾಫಿಕ್, ಕೆಲವು தாமதமாகி விடுகிறது. ತಡವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ஆகவே ಆದ್ರಿಂದ நான் கொடுக்க வேணும்னு நினைக்கிற பிரசங்கத்தை என்னால் முழுமையாய் கொடுக்க முடியவில்லை. ನನ್ನಿಂದ ಕೊಡಬೇಕಾದ ಸಂದೇಶವನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. உடனே கேஜிஎஃப் போகிறேன். ನಾನು ಕೂಡಲೇ ಕೆಜಿಎಫ್ ಹೋಗುತ್ತೇನೆ. கேஜிஎஃப்ல ಇದನ್ನ ಕೆಜಿಎಫ್ நான் சென்று சில வருடங்களாகிவிட்டேன். ನಾವು ಹೋಗಿ ಅನೇಕ ವರ್ಷಗಳಾಗಿವೆ. ஆகவே இன்றைக்கு அங்கே கம்யூனியன் நான் கலந்து கொள்கிறேன். ಇದನ್ನ ಕಮ್ಯುನಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಭಾಗವಹಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த செய்தியின் சாராம்சத்தை அறிந்து கொள்வோம். ಸತ್ಯ ಈ ಸಂದೇಶವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. ಕರ್ತನು நம்மில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றால் ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕಾದ್ರೆ அவரை துக்கப்படுத்தக்கூடாது. ನಾವು ದುಃಖಪಡಿಸಬಾರದು. அவரை என்ன செய்யணும்? ಅವ್ರನ್ನೇನು ಮಾಡಬೇಕು? மகிழ்ச்சியாக்கணும், ಆನಂದಿಸಬೇಕು, சந்தோஷப்படுத்தணும். ಸಂತೋಷಪಡಿಸಬೇಕು. கனிவாய் கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ನಾವು ಅರ್ಥಗರ್ಭಿತವಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣ, நான் உம்மை சந்தோஷப்படுத்தணும். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அக்னித வாசு கொடுத்துக்கா எல்லாரும் ஜெபியுங்கள், ಅಗ್ನಿ ತುಪ್ಪಸ್ಕೊಡಿಗೆ ಎಲ್ಲ ஆயத்தமாகுங்கள். ಸಿದ್ಧವಾಗಿರ್ರಿ. இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக ಈ இருக்கட்டும். ವರ್ಷ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ. கர்த்தர் சில புதிய பாடல்களை இந்த வருஷத்துக்கு கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊಸ ಹಾಡುಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதற்காக ஜெபியுங்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நோட்டீஸ் போர்டுல ನೋಟಿಸ್ ಬೋರ್ಡ್ ನಲ್ಲಿ நம்ம செவ்வாய்க்கிழமையிலிருந்து அந்த ಮಂಗಳವಾರದಿಂದ அதிகாலை ஜெபத்தை நடத்துகிற ಮುಂಚಾನೆ ನಡೆಸುವ சபையின் மூப்பர்கள் யார் என்பது போடப்படும். ಸಭೆಯ ಹಿರಿಯರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ. தயவுசெய்து மூப்பர்கள், ದಯಮಾಡಿ ಹಿರಿಯರು, ஜெபக்குழுவை நடத்துகிறவர்கள், ಪ್ರಾರ್ಥನಾ ಗುಂಪು கிளை சபையை நடத்துகிறவர்கள், ಶಾಖೆ ಸಭೆ இந்த ನಡೆಸುವವರು பகுதியில் உள்ளவங்க பெயர் போடப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ நீங்க பார்த்து செல்லுங்கள். ನೀವು ನೋಡಿ இன்னைக்கு ಹೋಗಿ கேட்டது போல ಕೇಳಿದಂತೆ கர்த்தருடைய பணிவிடையை செய்யுங்கள். ಕರ್ತನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எல்லாரும் முழங்கால் படி ನಾವೆಲ್ಲರೂ ಮಣಕಲೂರೋಣ. கருத்தாய் ನಾವು ಸ್ಪಷ್ಟ கனிவாய் ನಾವು நாம் கர்த்தரை கேட்போம். ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. சகோதரர் உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ಸಹೋದರರೆಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ ஏசப்பா, ಯೇಸಪ್ಪಾ, நான் எல்லா சூழ்நிலைகளிலும் ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿ நான் உம்மை சந்தோஷப்படுத்த ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೋಷ சத்தமா கேளுங்க. ಶಬ್ದವಾಗಿ நான் சிறுமையும் ನಾನು ದೀನ, நான் எளிமையுமா இருக்கணும். ನಾನು ದರಿದ್ರ உம்மை போல இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಹಾಗೆ அந்த இருதயம் எனக்கு வேணும். ಆ ಒಂದು ಹೃದಯ ಮನಸ್ಸು சிறுமையும் எளிமையுமான ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். ಆ ದೀನ ದರಿದ್ರದ ಮನಸ್ಸು ನನಗೆ ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தரை எல்லாரும் கேட்போமா? ಕರ್ತನ ಬಳಿ ಎಲ್ಲ ಕೇಳೋಣವೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. வாய்களை திறந்து கேளுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳಿರಿ. நானும் என் குடும்பமும் ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು சிறுமையானவர்களாய்
ನಾವೆಲ್ಲರೂ எளிமையானவர்களாய் ಬಡವರ எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாரும். ನಮಗೆ ಆ ಅನುಭವ ಕೊಡಿರಿ. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ಪ್ರೀತಿಯ இந்த ಪರಲೋಕ ஆராதனை கத்தர் ஆசீர்வதித்தபடினால் எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ಆರಾಧನೆ ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಡುತ್ತಾ ಎಲ್ಲರೂ ಕರ್ತನಿಗೆ விடுதலையோடு கத்தருக்கு சத்தமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ಬಿಡುಗಡೆಯೊಂದಿಗೆ ಕರ್ತನಿಗೆ கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்காய் கத்தரை சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕರ್ತನಿಗೆ நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಂತವರಾಗಿ ಅಲ್ಲ, ஆண்டவரே அதன்படி செய்கிறவர்களாக எங்களை ದೇವರೇ ஆசீர்வதியும். ಅದನ್ನ ಮಾಡುವಂತವರಾಗಿ எங்கள் அன்பின் தகப்பனே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲರನ್ನು ಶುಭ ಕೋರಿ நீர் ಆಶೀರ್ವದಿಸಿ. எங்கள் பேர்ல எப்பொழுது சந்தோஷமாக இருப்பீர், ನೀವು ನಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಯಾವಾಗ எப்பொழுது எங்களோடு ಸಂತೋಷವಾಗಿ, அமர்ந்திருப்பீர், ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವಾಗ ஆவியானவர் எப்பொழுது எங்கள் நிலை கொண்டிருப்பீர். ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಯಾವಾಗ இந்த வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ರಹಸ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ அந்த ಸ್ತೋತ್ರ. அனுபவம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். ಅನುಭವ ಇರುವಂತವರಾಗಿ ನಮ್ಮ இருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதியும். ಎಲ್ಲರನ್ನ எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமாய் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சத்தமாய் சொல்லுவோமே, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ಕರ್ತನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. தொடர்ந்து சபையை ஆசீர்வதியும். ಮತ್ತು ಸಭೆಯನ್ನು வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிங்க. ಎಲ್ಲರನ್ನು ಶುಭ ಕೋರಿ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் எழுந்து